ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் தமிழ். இப்போ பிக் பாஸ்ல என்ன நடந்துச்சுன்ற அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பூர்ணிமாவை துரத்தி அடிச்சிருக்காங்க. பூர்ணிமா எதிர்பார்க்காத அளவுக்கு வெளியில் அகெயின்ஸ்டாக உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றத பார்த்து பயந்து போயிருக்காங்க. இதை பற்றி தான் இப்போ நியூஸ் எல்லாம் வெளியாயிட்டு இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். பூர்ணிமாவும் மாயாவும் சேர்ந்து என்னென்ன பண்ணாங்கன்றத நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம். எந்த அளவுக்கு அராஜகம் பண்ணி புள்ளி கேங்னு ஒரு பேர் எடுத்து ஒருத்தனை வெளியிலே அமுச்சிட்டாங்க, பொம்பளை கேஸ் கொடுத்து. அதை பற்றி நிறைய பேசி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சு. எல்லாருமே காத்துட்டு இருந்தது எதுக்காக அப்படின்னா, பூர்ணிமா மாயா எப்போ வெளியில் வருவாங்க, ஏன்னா அவங்க தான் எல்லாத்துக்குமே காரணம். ஒருத்தனோட வாழ்க்கையை அழிச்சதுக்கே முக்கியமான ஆதாரம் யாருன்னு பார்த்தா ரெண்டு பேரும், ஒருத்தர் பூர்ணிமா, இன்னொன்று மாயா. இவங்களோட தலைமையில் தான் எல்லாமே நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி பிரதீப்க்கு சப்போர்ட் பண்ணி நிறைய ஃபேன்ஸ் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. இப்போதான் ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தராக வந்துட்டு இருந்தாங்க. ஒருத்தராக வெளியில் வந்து எல்லாருமே பிரதீப்க்கு சாரி கேட்டாங்க. இப்போ பூர்ணிமா வெளியில் வந்திருக்காங்க. வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் கமல் சார் கூட வந்து ஷோ அட்டன் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு பெரிய பீட்டர் விட்டாங்க. என்ன விட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு ரெஸ்பான்ஸ் வேற லெவலில் இருக்குது, எனக்கு சூப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸை நான் பார்க்கவே இல்லை, நான் வந்து ஆடியன்ஸ் கை தட்டுறதை வச்சு மட்டுமே நான் வந்து ஆட்டத்தை கணிச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போதான் எனக்கு தெரியுது கைத்தட்டல்ன்றது வந்து ஒன்றுமே கிடையாது, மக்கள் நமக்கு சப்போர்ட் வந்து எப்போவுமே இருக்கும் அப்படின்றது தான் வந்து இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் வெளியில் வந்ததுக்கப்புறமா. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க, நான் இவ்வளோ சப்போர்ட்டை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபீனிக்ஸ் பூர்ணிமான்னு சொல்லிட்டு நிறைய ட்வீட்ஸ் வருது. எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது பார்க்கும்போதே, மக்கள் என்னை இவ்வளோ ஆதரிக்கிறாங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே அவ்வளோ ஹாப்பி. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா வந்து இத்தனை நாள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, எனக்காக எங்கள் அம்மா அடி வாங்கியிருக்காங்க, எங்கள் அண்ணன் அடி வாங்கிக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொன்னாங்க. எப்பா உருட்டுனா உருட்டு, இவ்வளோ உருட்டா? பூர்ணிமாவை ஊரே காரி துப்பி ட்வீட் போட்டுட்டு இருக்குது, மெசேஜ் பண்ணிட்டு இருக்குது, வீடியோஸ் போட்டுட்டு இருக்கு. இவங்க எங்கேருந்து சப்போர்ட்டை பார்த்தாங்க அப்படின்றது தெரியவே இல்லை. சரி, அதெல்லாம் ஓகே. வெளியில் வந்தால் இவங்களுக்கு வந்து செம்ம பிரச்சனை வரும் அப்படின்றத அவங்க அம்மாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் பிரதீப் கிட்ட கையில் காலில் விழுந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எப்பா எப்படியாச்சும் என் பொண்ணை பார்த்துக்கோப்பா, என் பொண்ணு ரொம்ப பாவம், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா, அவளை மன்னிச்சிடு, தயவு செய்து அவளை மன்னிச்சிடு, நீ எதுவுமே அவகிட்ட ரியாக்ட் பண்ணாதன்ற மாதிரி முன்னாடியே பேசியிருக்காரு. இந்த பிரதீப்பும் வெளியிட்டு இருந்தார். என்ன அப்படின்னா, நான் பூர்ணிமா அம்மா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் விட்டுட்டு போயிருக்கேன், அவங்களுக்கு ஒரு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அந்த வாக்கை நான் மீற மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதுக்காக தான் நான் எல்லாத்தையுமே விட்டு போகிறேன், நீங்கள் எங்கேயாச்சும் கத்திட்டு போங்கடா என்ற மாதிரி பிரதீப்பும் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதனால பூர்ணிமா வெளியில வந்த உடனே அவங்களுக்கு எந்த அளவுக்கு நெகட்டிவான ஒரு பேர் இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த நெகட்டிவான பேரை வந்து கம்மி பண்ணணும், அந்த நெகட்டிவான பேரை வந்து குறைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இவங்க வந்து விஜயகாந்தை பார்க்கறதுக்காக போனாங்க. அதாவது அவர் இறந்து போன கோயம்பேடுக்கு போய் அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வந்தாங்க. இதுக்கு போனதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து மக்கள் மனசில் ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் மட்டுமே தவிர வேற எதுவும் கிடையாது. இவ்வளோ நெகட்டிவாக இருக்குது, தயவு செய்து நீ போய் இதெல்லாம் பண்ணால் நல்ல பேர் வரும் அப்படின்றதுனால தான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பயங்கர ட்ரோலும், அவங்களுக்கு வந்து நேரில் பார்க்குறவங்க கூட அவங்கள திட்டுறாங்களாம். அதுக்கு தான் வந்து பிரதீப் இன்னொரு ட்வீட்டும் போட்டிருந்தார். என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம எவ்வளோ பொறுத்து போயிட்டோம், இதுக்கு மேலே பொறுக்க வேணாம், உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணுங்க, உங்களுக்கு ட்ரோல் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ட்ரோல் பண்ணுங்க, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது சொன்னதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அவர் எந்த அளவுக்கு சஃபர் ஆகி கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்றத எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு அவர் டைட்டில் வின்னராக ஆகிறதுக்கு தகுதியான ஒரு பர்சனாக உள்ளே இருந்துட்டு இருந்தார். ஆனால் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பொம்பளை கேஸ் கொடுத்து வெளியில் தள்ளிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தாலேயே இன்னைக்கு அவரால் பிக் பாஸில் இல்லாமல் போயிட்டாரு அப்படின்றதான் உண்மை. அப்போ அந்த கோவத்தில் இருந்த அவரை வந்து இவ்வளோ கேவலமாக ட்ரோல் பண்ணி இவங்களுக்கு வந்து பார்த்து பொறாமப்படுறே அப்படின்லாம் அவரை பற்றி பேசினது அவருக்கு உண்மையாலுமே ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. அதோட வெளிப்பாடாக வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, என்ன வேணால் பண்ணுங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ பண்ணியிருக்காரு. பட் இதெல்லாம் எங்கே போய் முடியும் அப்படின்றது தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிக் பாஸ் முடிஞ்சு பிரதீப் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கணும். பட் என்னதான் நடந்தாலும் சரி, பூர்ணிமாக்கோ மாயாக்கோ எந்த ஒரு அடியோ சேதாரணமோ எதுவும் படாமல் அவங்கள ப்ளீஸ் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மன்னிச்சு விடுறத தவிர வேறு எதுவுமே இல்லை. அவங்க லைஃபை எதுவுமே அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத பிரதீப்பும் நினைக்கிறாரு, நம்மளும் நினைக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.